யாக்கோபு கடைசியா திரும்பி வர்றான். திரும்பி வரும்போது ஒரு நதிக்கரை ஓரத்துல தேவனை சந்திக்கிறதுக்காக போறான். போய் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன் அப்படின்றான். அவரு ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்ன ஆசீர்வாதம் வேணும்பா அப்படி கேட்கல. உனதான் இவ்வளவு ஆசீர்வச்சனே, வரி உள்ள ஆட்டுக்குட்டி எல்லாம் கொடுத்தனே, அதெல்லாம் கான்வர்சேஷன்ல வரல. அவன் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்ட உடனே உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் இந்த கேள்வி கேட்டாரு? ஏன்னா இதே கேள்விய கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருத்தர் இவர்கிட்ட கேட்டார். வந்திருக்கிறது யாருன்னு கேட்டார். இவன் ஏசான்னு சொல்லிவிட்டான். எதுக்காக? ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்காக. இப்பவும் ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு தான் போனா, ஆனா தன்னை மறைத்து தான் யார் என்று காண்பிக்காம வேற ஒருத்தனுடைய உடைக்குள்ள புகுந்துகிட்டு என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்டான். இப்பவும் இவர் அதே கேள்விதான் கேட்கிறாரு. இப்பமாவது இவன் என்ன பதில் சொல்றான் பார்க்கலாம். நீ யாருப்பா, உன் பேர் என்னப்பான்னு கேட்ட உடனே இவன் பிளாஷ்பேக்லாம் ஓட்டி முடிச்சு கடைசியில சொல்லிட்டான், இல்ல சாமி நான் யாக்கோபு தான் அப்படின்னு. பரவாயில்ல, உன்னை நான் இஸ்ரவேலா மாத்துறேன்னு சொன்னேன். நாம நிறைய நேரம் வெளியே தெரிஞ்சிட்டா நம்ம தண்டிக்கப்பட்டுருவோம், வெளியே தெரிஞ்சிட்டா நம்ம நல்லா ஏத்துக்க மாட்டாங்க, வெளியே தெரிஞ்சிட்டா ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பாயிண்ட்டுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். அந்த பாயிண்ட்ல இஸ்ரவேலா மாத்துறார். அந்த பாயிண்ட்ல தோளுடைய கொடுக்கிறார்.